Hi soldiers. இந்த வீடியோட தம்ப்நெயிலையும் அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ வந்து எந்த சேனல்ல அப்லோட் ஆயிருக்கு அப்படிங்கறத பார்த்தோம் நீங்க மேபி ஷாக் ஆகலாம் இல்ல கன்ஃபியூஸ் ஆகி இருக்கலாம். அண்ட் இன் கேஸ் நீங்க ஆல்ரெடி நம்ம சேனல் ரொம்ப நாளா ஃபாலோ பண்றீங்க ரெகுலரா ஃபாலோ பண்றீங்கன்னா இன்னொரு விஷயம் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது என்ன அப்படின்னா அத மார்ச் 1ஆம் தேதி போடுறதா இருந்த வீடியோ அப்லோட் ஆகல இன்ன வரைக்கும் ஆகல. கம்யூனிட்டி போஸ்ட்லயுமே அதுக்கப்புறம் ஏன் வீடியோ எதுவும் வரல அப்படின்றதுக்கான ரீசன்ஸும் எதுவுமே கொடுக்காம இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம கடந்த சில நாட்களா நம்ம சேனல்ல எந்த ஒரு அப்டேட்டுமே இல்ல. அண்ட் இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா யூடியூப் பேண்டர்ஸ். அதாவது லாஸ்ட் மண்டே கரெக்டா சொல்ல மார்ச் 1ஆம் தேதி நம்ம வந்து குரோம் யூசர்ஸ் ரேம் அப்படின்ற ஒரு வீடியோ போடுறதா இருந்தது நம்ம சேனல்ல. அண்ட் அதோட கம்யூனிட்டி போஸ்ட்மே பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல ஆல்ரெடி அப்லோட் பண்ணிருந்தது. அது மட்டும் இல்லாம அது இன்னுமே இருக்கு, ஈவன் டெலிட்டும் பண்ணாம. ஏன் ப்ரோ அது இன்னும் டெலிட்டும் பண்ணல, அட்லீஸ்ட் எந்த ஒரு அப்டேட்டும் வரல அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி யூடியூப் பேண்டர்ஸ். ஸோ ஏன் அந்த ரீசன் எதனால யூடியூப் நம்மள பேன் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து மண்டே ஆஃப்டர்நூன் தான் பாத்தீங்கன்னா வீடியோ ஃபுல்லா எடிட் ஒர்க்லாம் முடிஞ்சு பிரபு என்கிட்ட முடிஞ்சிருச்சுனாரு. அண்ட் நான் பிளே பேக் பார்த்துட்டு ஓகே பிரபு ஓகே எல்லாம் கரெக்டா இருக்கு, சில கரெக்ஷன் சொல்லி ஃபைனலைஸ் பண்ணி ரெண்டர் போட்டு அப்லோட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி என்னோட ஒர்க்கை நான் பார்க்க அகைன் நான் என்னோட ரூமுக்கு வந்துட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் பிரபு கால் பண்ணி ஒரு ப்ராப்ளம் கீழே வா அப்படின்னாரு. மேபி ஏதாவது காப்பிரைட் ஏதாவது வந்திருக்கும், அந்த மியூசிக்கை ரிமூவ் பண்ணிட்டு வேற மியூசிக் போட்டு அப்லோட் பண்ணுங்க பிரபு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலான்னு பார்த்தா ப்ராப்ளம் காப்பிரைட் கிளைம் இல்ல கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பிரபு இதுல பெருசா எதுவுமே இருக்காது, ஏன்னா இது ஒரு கான்செப்ட் வீடியோ, இதுல பெருசா எந்த ஒரு விஷயமும் வந்து கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் கொடுக்குற அளவுக்கு எதுவுமே இருக்காது, இதுக்கு ஏன் பிரபு கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் கொடுக்குற அளவுக்கு போகுது அப்படின்னு சொல்லி கேட்டா கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் இந்த வீடியோக்கு இல்ல ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போட்ட வேற ஒரு வீடியோக்கு அப்படின்னு சொன்னாரு. அது மட்டும் இல்லாம யூடியூப் இந்த கம்யூனிட்டி ஸ்ட்ரைக்கை எந்த பேசிஸ்ல கொடுத்திருந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஹார்ம்ஃபுல் ஆர் டேஞ்சரஸ் கண்டென்ட் அப்படின்ற பாலிசிக்கு கீழே கொடுத்திருந்தாங்க. நம்ம சேனல்ல அப்படி ஹார்ம்ஃபுல் அண்ட் டேஞ்சரஸ் கண்டென்ட் நம்ம என்ன போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் வந்திருந்த அந்த வீடியோ என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஹவு டு வாய்ஸ் போடுறது. ஹாய், அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 10-12 மாசத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம் ஹவு டு வாய்ஸ் போடுறது. அது பார்த்தீங்கன்னா ஹவு டு இன்ஸ்டால் வாய்ஸ் இன் தமிழ் அப்படின்ற பேர் கீழே ஒரு விண்டோஸ் 10 வாய்ஸ் இன்ஸ்டாலேஷன் டுட்டோரியல் ஒன்று போட்டிருந்தோம். கிட்டத்தட்ட 20 மினிட்ஸ் வீடியோ அது. ஸோ அந்த வீடியோக்காக தான் இந்த கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் வந்திருக்கு. ஸோ அந்த வீடியோ நம்ம ஹார்ம்ஃபுல் அண்ட் டேஞ்சரஸ் என்ன பண்ணுறோம்னு கேட்டீங்கன்னா எதுவுமே பண்ணிருக்க மாட்டேன். அதே மாதிரி அந்த வீடியோலாம் எழுந்து கூட நின்றுக்க மாட்டேன், என்னோட பிளேஸ்லேயே உட்காந்து தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். பட் அந்த வீடியோக்கு வந்து ஹார்ம்ஃபுல் ஆர் டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை ஃபிளாக் பண்ணி நமக்கு வந்து கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னடா இது இப்படி கொடுத்துருக்காங்க சரின்னு சொல்லிட்டு அந்த கம்யூனிட்டி கைட்லைன்ஸோட பாலிசியை போய் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா harmful or dangerous content அப்படின்ற பாலிசி எந்தெந்த வீடியோக்கு அப்ளை ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த வீடியோஸ்ல என்னென்ன டைப் ஆஃப் வீடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சு பார்த்தா ஃபர்ஸ்ட் ஒன் extremely dangerous challenges. how to voice install பண்றது சேலஞ்சே கிடையாது. instructions to kill or harm. வாய்ஸ் போறது எப்பயுமே யாரையும் கொல்லாதுன்னு நினைக்கிறேன். மூணாவது பார்த்தீங்கன்னா hard drug use or creation. அது சொல்றதுக்கு விரும்பல. and eating disorders. bro eating disorders என்ன? இதுக்கப்புறம் பார்த்தா வயலண்ட் ஈவெண்ட்ஸ். ஓஎஸ் போகிறது எப்படி வயலண்ட் ஈவெண்ட் ஆகும்? அதுவும் கிடையாது. இன்ஸ்ட்ரக்ஷனல் தெஃப்ட் ஆர் சீட்டிங். நம்ம வந்து திருறதுக்கும் யார்ட்டையும் சொல்லிக் கொடுக்கல, அதுவும் கிடையாது. ஸோ இந்த எந்த ஒரு பாலிசிக்குலையுமே நம்ம வீடியோவே வராது, ஈவன் நம்ம சேனலில் போகிற எந்த ஒரு கண்டென்ட் அப்படி வராது. ஆனாலும் யூடியூப் ஏன் ஹார்ம்ஃபுல் ஆர் டேஞ்சரஸ் கண்டென்ட் அப்படின்ற ஃபிளாக் கீழே இதை கொண்டு வந்தாங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியல. அண்ட் இதெல்லாம் தவிர்த்து எக்ஸ்ட்ரா இன்னும் 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னா ஹேக்கிங் அண்ட் பைபாசிங் பேமெண்ட் ஃபார் டிஜிட்டல் கண்டென்ட். அதாவது பார்த்தீங்கன்னா பைரசி சொல்றாங்க. இவ்வளோ நேரம் இருந்த இந்த எதுலையுமே நம்மளோட வீடியோ வந்து சூட் ஆகாது. பட் இந்த ஹேக்கிங் ஆர் பைபாசிங் பேமெண்ட் ஃபார் டிஜிட்டல் கண்டென்ட் அதாவது பைரசியை சொல்றாங்க இல்லையா, இது ரெண்டும் மேபி சூட் ஆகலாம் அப்படின்ற மாதிரி நீங்க டைட்டில் பார்த்தோன்னா நீங்க நினைச்சிருப்பீங்க. முதல்ல நம்ம இந்த பைரசி பத்தி பேசிடலாம். உங்கள சிலருக்கு பைரசி அப்படின்னா என்னன்னு தெரியலனா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். அது என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பெய்டு கண்டென்ட்டை மூவியா இருக்கலாம், இல்ல பெய்டு சாஃப்ட்வேரா இருக்கலாம், இல்ல டிஜிட்டல் கண்டென்ட்டை நம்ம வந்து காசு கொடுக்காமலோ இல்ல திருத்தனமா டவுன்லோட் பண்றது தான் பைரசி அப்படின்னு சொல்லுவோம். அதுபடி நாம இந்த வீடியோல இன்ஸ்டால் பண்ண விண்டோஸ் 10 வாய்ஸை பைரேட் பண்ணுமா, அதாவது கிராக் பண்ணுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதுக்கு இந்த கிளிப் நீங்க பாருங்க. விண்டோஸ் 10ஓட ISO ஃபைலை டவுன்லோட் பண்றது, அதுவும் அஃபிஷியலா எப்படி டவுன்லோட் பண்றது, பைரேட்டட் இந்த மாதிரி விஷயம் நம்ம பண்ண போறதில்ல. அது நம்ம எப்பயுமே சப்போர்ட் பண்றதும் இல்லை, அது மட்டும் இல்லாமல் அது சேஃபும் கிடையாது. ஸோ அந்த வீடியோ யூஸ் பண்ணது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜெனுயினா மைக்ரோசாஃப்டோட வெப்சைட்ல இருந்து டவுன்லோட் பண்ற ISO. அது மட்டும் இல்லாமல் மைக்ரோசாஃப்ட் அவங்களோட விண்டோஸ் 10 வாய்ஸை எல்லாருக்குமே ஃப்ரீயாக தான் கொடுக்குறாங்க ட்ரையலா. ஸோ அதனால இது கண்டிப்பாக பைரசிக்கு வரது வாய்ப்பே கிடையாது. அண்ட் இது தவிர்த்து ஹேக்கிங் அப்படின்ற இன்னொரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா நார்மலாக வாய்ஸ் போகிறது எப்படி ஹேக்கிங் ஆகும்? கண்டிப்பாக அதுவும் கிடையாது. அப்படி இருந்தும் ஏன் இந்த ஸ்ட்ரைக் நமக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது எங்களுக்கே தெரியாது. பெரும்பாலும் நாங்கள் என்ன திங்க் பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட கோ யூடியூபர்ஸ்ல என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இது மேபி ஒரு பாட்டோட வேலையா இருக்கலாம் ப்ரோ, பாட் மேபி தெரியாம உங்களை வந்து ஃபிளாக் பண்ணிருக்கோம், கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் கொடுத்திருக்கோம், பாட் மேபி கொடுத்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சோ பாட் மேபி கொடுத்திருக்கோம் அப்படின்றதுனால நாங்க என்ன பண்ணலன்னா கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் ஸ்ட்ரைக்கை நாங்க அப்பீல் பண்ணோம். அதாவது பாத்தீங்கன்னா நாங்க கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் எதையும் மீறல. இந்த வீடியோல நாங்க பண்ண வீடியோ எல்லாமே லீகலா எப்படி விண்டோஸ் 10 வாய்ஸ் இன்ஸ்டால் பண்றது அப்படின்ற ஒரு டுட்டோரியல் எஜுகேஷனல் வீடியோ தான். கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் கொடுக்குற அளவுக்கு பெருசா இதுல எதுவுமே இல்ல அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணி நாங்க யூடியூப்க்கு அப்பீல் பண்ணியிருந்தோம். அப்பீல் பண்ணி ஜஸ்ட் 5 to 10 மினிட்ஸ்லயே எனக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. என்ன நோட்டிஃபிகேஷன் அப்படி வந்தா யூடியூப்ல இருந்து மெயில் வந்துச்சு.
நான் ஜஸ்ட் ஒரு அக்னாலஜ்மெண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன், உங்களோட அப்பீல் வந்து ரிசீவ் பண்ணிட்டோம், செக் பண்ணிட்டு சொல்றோம் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தா அங்கதான் ஒரு ட்விஸ்ட். 20 மினிட்ஸ் வீடியோ லென்த் இருக்க வீடியோவை 5 to 10 மினிட்ஸ்ல ஒரு ஹியூமன் யூடியூப் சைட்ல இருந்து ரிவ்யூ பண்ணி நமக்கு ஒரு மெயில் அமைச்சிருக்காரு. ஜஸ்ட் 5 to 10 மினிட்ஸ்ல. சரி, ரிவ்யூ பண்ணாங்களே ப்ரோ, அதுல என்ன ப்ரோ சொல்லியிருந்தாங்க கேட்டீங்கன்னா, எதுவுமே பெருசா சொல்லல, ஜஸ்ட் உங்க வீடியோவை நாங்க ரிஜெக்ட் பண்ணிட்டோம், உங்களோட அப்பீல ரிஜெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு மட்டும் சொன்னாங்க. இங்கதான் எங்களுக்கு ஒரு கேள்வி வருது, எப்படி ஒரு ஹியூமனால ஜஸ்ட் 5 to 10 மினிட்ஸ்ல ஒரு 20 மினிட்ஸ் வீடியோ பார்க்க முடியும்? ஃபர்ஸ்ட் क्वेश्चन. ரெண்டாவது, இந்த ரிவ்யூவை பண்ணது உண்மையாவே ஹியூமன் தானா இல்ல அதுவுமே பாட் பண்ணுச்சா? அதுவும் எங்களுக்கு தெரியல. அதே மாதிரி நாங்க இதுல பைரசி சப்போர்ட் பண்றோம், இல்ல ஹேக்கிங் பண்றோம், இல்ல harmful or dangerous content இதுல போட்டுருக்கோம் அப்படின்னா இந்த வீடியோ எந்த இடத்துல நாங்க அதை பண்ணிருக்கோம் அப்படின்றத மென்ஷன் பண்ணிருக்கலாம். பொதுவா நீங்க காப்பிரைட் ஸ்ட்ரைக்ஸ்லாம் வந்துச்சுன்னா இந்த இடத்துல இந்த இடம் பார்த்தீங்கன்னா நீங்க இந்த பாட்டையோ மியூசிக்கையோ இல்ல ஒரு படத்தோட சீனையோ யூஸ் பண்ணிருக்கீங்க, அதனால காப்பிரைட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இந்த வீடியோல அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. மொத்த வீடியோமே தூக்கிட்டாங்க, டேஞ்சரஸ் அண்ட் harmful content அப்படின்னு சொல்லிருக்காங்க. எப்படி ஒரு OS இன்ஸ்டாலேஷன் டுட்டோரியல் வீடியோ harmful or dangerous வீடியோ மாறும்? அண்ட் அது மட்டும் இல்லாம எப்படி ஒரு மனுஷனால 20 மினிட்ஸ் வீடியோவை 5 to 10 மினிட்ஸ்ல பார்த்து முடிக்க முடியும்? அது மட்டும் இல்லாம அந்த வீடியோ வந்து harmful or dangerous தான் சொல்லிட்டு முடிவு எடுக்க முடியும். சரி, ஓகே, இதெல்லாம் நடந்து போச்சு, ஸ்ட்ரைக் கொடுத்தாங்க, எல்லாம் ஓகே. சோ இதோட முடிவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 7 டேஸ்க்கு நம்மளால வீடியோஸ் எதுவுமே அப்லோட் பண்ண முடியாது. அதாவது யூடியூப் பேண்ட் us ஃபார் 7 டேஸ். அண்ட் அது மட்டும் இல்லாம 90 டேஸ்க்கு இந்த ஸ்ட்ரைக் என்கிட்ட இருக்கும். அது வந்து ஸ்ட்ரைக் அப்படியே ஆக்டிவாவே இருக்கும். இந்த 90 டேஸ்க்குள்ள இன்னொரு ஸ்ட்ரைக் வந்துச்சுன்னா அகைன் எங்களால 2 வீக்ஸ் வீடியோ போட முடியாது. அண்ட் அகைன் இன்னொரு ஸ்ட்ரைக் வந்துச்சுன்னா மொத்த சேனலை டெர்மினேட் பண்ணிடுவாங்க. எங்களுக்கு நீங்க ஸ்ட்ரைக் கொடுக்கறதோ இல்ல வீடியோ போட முடியாம எங்களை தடுக்கிறதோ இல்ல எங்களோட வீடியோவை தூக்குறதோ எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா நாங்க அதை தப்பு பண்ணனா நீங்க பண்றது ரைட். இல்ல இன்கேஸ் நாங்க தப்பு பண்ணிருந்தாலும் என்ன தப்பு பண்ணிருக்கோம்னு சொல்லுங்களேன். நீங்க அடிக்கிறோம்னு முடிவு பண்ணீங்கன்னா சொல்லிட்டாது அடிக்கலாம்டா, ஏன்டா எதுவுமே சொல்லாம அடிக்கிறீங்க? அதே என்னோட கேள்வி. எங்களுக்கு இப்பயும் தேவையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க எங்களுக்கு அந்த ஸ்ட்ரைக் ரிமூவ் பண்ணணும் இல்ல, எந்த இடத்து வரைக்கும் நாங்க தப்பு பண்ணிருக்கோம், அந்த வீடியோல என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு எனக்கு பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லுங்க. உங்களால அதை சொல்ல முடியாதுன்னு எங்களுக்கு தெரியும், ஏன்னா அது எதுவுமே இல்ல. பட் இருந்தாலும் நீங்க சொல்லுங்க. எதுவுமே சொல்லாம ஒரு வீடியோ அப்படியே ஃபிளாக் பண்ணி அப்படியே ஒரு ஸ்ட்ரைக் கொடுக்க முடியும்ன்றது எந்த வகையில ஒரு நியாயம்? சம்பந்தமே இல்லாம harmful or dangerous சொன்னா யாராலையும் அது ஏத்துக்கவும் முடியாது, ஏத்துக்கவும் மாட்டோம். சரி, ஓகே சோல்ஜர்ஸ், நடந்து போச்சு. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 7 நாளைக்கு வந்து நம்மளால வீடியோ பண்ண முடியாது. அண்ட் 7 நாள் தானே ப்ரோ அப்படின்னு நினைச்சீங்கன்னா 7 நாள் சாதாரண விஷயம் கிடையாது. யூடியூப் அல்காரிதம் படி நீங்க 7 நாள் வீடியோ போடாம இருந்தீங்க, அது மட்டும் இல்லாம ஒரு ஸ்ட்ரைக்கோ இல்ல வார்னிங்கோ வந்துச்சுன்னா என்ன ஆகும்னா உங்களோட அடுத்து போடுற வீடியோஸோட ரீச் வந்து ரொம்ப கம்மியாயிடும். அது மட்டும் இல்லாம எங்களோட ரெவென்யூ ரொம்பவே அடிபடும். உங்களுக்கே தெரியும், நாங்க ஒன் மேன் ஆர்மி கிடையாது, நாங்க நிறைய பேர் இருக்கோம். ஸோ நிறைய பேர் நாங்க இருக்கோம்னா நாங்களும் சும்மா வந்து ஸ்கூல்ல முடிச்சுட்டு வரல, நாங்க எல்லாருமே ஒரு ப்ரொஃபஷனல்ஸ். அந்த வேலையை விட்டுட்டு ஒரு நல்ல பேயிங் ஜாப் விட்டுட்டு நாங்க வந்திருக்கோம். ஸோ நாங்க வந்ததுக்கு முக்கியமான காரணம் ஃபர்ஸ்ட் பேஷன், செகண்ட் அங்க வந்த ரெவென்யூ ஆர் சேலரி இங்க அகைன் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான். ஏன்னா நமக்கு பேஷன் இருந்தாலும் இந்த சொசைட்டில நம்ம சஸ்டைன் பண்ணணும், சர்வை பண்ணா நமக்கு ரெவென்யூ கண்டிப்பா தேவை. இந்த 1 வீக் எங்களால வீடியோ போட முடியாதுன்றது ஜஸ்ட் 1 வீக் மட்டும் பாதிக்காது, கிட்டத்தட்ட அது ஒரு 2-3 மாசத்தை பாதிக்கும். ஸோ அகைன் நாங்க பேக் டு நார்மல் வரதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 மாசத்துல இருந்து 6 மாசம் வரைக்கும் ஆகலாம். அது எல்லாமே இதுக்கப்புறம் நடக்க போறதை வச்சு தான் நம்ம முடிவு பண்ண முடியும். அண்ட் இந்த மீன் டைம்ல நம்ம ஒண்ணுமே பண்ணாம இருக்கிறதுக்கு அட்லீஸ்ட் இந்த A2D ஷார்ட்ஸ்ன்ற ஒரு சேனல்ல A2D பைட்ஸா மாத்தி அதுல கண்டென்ட் மேக் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா எங்களுக்கு வந்துச்சு. அண்ட் இந்த ஐடியா முன்னாடியே இருந்தது, இதுக்காக தான் பண்றோமா கேட்டா கண்டிப்பா இல்ல. இதுக்கு முன்னாடி இந்த ஐடியா இருந்தது. அதாவது A2D சேனல்ல போட முடியாத கண்டென்ட் இதுல போடலாம் அப்படின்னு. ஜஸ்ட் ஷார்ட்ஸ் மட்டும் போறது இல்ல, பெருசா எங்களால எந்த ஒரு புரிதலையும் வந்து இந்த கமிட்டில வந்து கொண்டு வர முடியாது. ஸோ ஒரு அளவுக்கு எங்களுக்கு டைம் கொடுத்தா நாங்க வந்து ஒரு விஷயம் உங்களுக்கு புரிய வைக்க முடியும். ஸோ அதான் பாத்தீங்கன்னா இந்த ஷார்ட்ஸ்ன்ற சேனல்ல பைட்ஸ் மாத்த போறோம். ஸோ அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் கேட்டா, ஷார்ட்ஸ் இதுல பிஎம் வரும், 1-2 போடுவோம். ஆனா முக்கியமா நாங்க என்ன கான்சென்ட்ரேட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லுவீங்கன்னா, ஒரு 5ல இருந்து 8 நிமிஷம் வீடியோ வந்து இதுல ட்ரை பண்ண போறோம். சின்ன வீடியோஸ் லைக் கோர்னா என்ன, கிளாக்னா என்ன, த்ரெட்னா என்ன, இந்த மாதிரி பேசிக்கான விஷயங்கள், ஹைப்பர் த்ரெட்டிங்னா என்ன, இந்த மாதிரி பேசிக்கான விஷயங்கள் நம்ம A2D சேனல்ல எக்ஸ்பிளைன் பண்ணல. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதுல எக்ஸ்பிளைன் பண்ணி பண்ணலாம். அந்த மாதிரி ஐடியாஸ் வந்து நமக்கு ஆல்ரெடி இருந்தது. ஸோ அதை இந்த மீன் டைம்ல வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்னு ஐடியா வச்சிருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம A2D சேனல் பார்த்துட்டு இருந்தவங்க எல்லாருமே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதுலயும் உங்களுக்கு டெடிகேட்டடான கண்டென்ட்ஸ் கண்டிப்பா வரும். அண்ட் எந்த மாதிரி கண்டென்ட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதுபடி நாங்க கண்டென்ட்ஸ் மேக் பண்ண ட்ரை பண்றோம். அண்ட் இன்னும் முக்கியமான விஷயம் என்னன்னா, இது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்விட்டர் பேஜ்ல நம்ம வந்து ட்வீட் பண்ணிருக்கோம். யூடியூப் இந்தியா, யூடியூப் கிரியேட்டர்ஸ் அண்ட் டீம் யூடியூப் இவங்க எல்லாரையும் மென்ஷன் பண்ணி முடிஞ்சா ட்விட்டர் போயிட்டு அதை ரீட்வீட் பண்ணுங்க. ஆல்ரெடி அந்த ட்வீட் வந்து யூடியூப்ல இருந்து ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னும் 24 ஹவர்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. பட் இன்னும் அடுத்த அப்டேட் வரவே இல்லை. ஸோ இந்த வீடியோ ஷூட் பண்ற வரைக்கும் எந்த ஒரு அப்டேட்டும் இல்லை. மேபி அந்த ஸ்ட்ரைக் ரிமூவே பண்ண மாட்டாங்கன்னு ஆல்ரெடி நாங்கள் முடிவு எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்படி தான் இருக்கும் போல, நம்ம அதை கடந்து தான் வந்தாகணும் அப்படின்ற மாதிரி தோணிடுச்சு. சரி, ஓகே, இந்த மீன் டைம்ல நம்ம வந்து இதே யோசிச்சு இல்லாம நம்ம வந்து மூவிங் ஃபார்வர்ட், அதை பார்த்தீங்கன்னா வேற வேலையை நம்ம பார்ப்போம், அப்பதான் நமக்கு இந்த ஸ்ட்ரெஸ் அவுட் ஆகும் அப்படின்றதுக்காக தான் இந்த A2D ஷார்ட்ஸ் வந்து A2D பைட்ஸா மாத்தி இதுல கண்டென்ட்ஸ் மேக் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோக்கு அப்புறமா கண்டிப்பா நமக்கு கண்டென்ட்ஸ் நிறைய வரது நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆல்ரெடி 2-3 வீடியோ நிறைய அப்லோட் பண்ணி வச்சிருக்கோம் இந்த சேனல்ல. ஸோ ஒன்று பப்ளிஷ் பண்ணோம். சரி, ஓகே சோல்ஜர்ஸ், அரசியல் ஏதாவது சகஜம்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி யூடியூப்ல தான் சகஜம் தான். ஸோ எல்லாருக்கும் ஸ்ட்ரைக் வரும், எல்லாருக்கும் பிரச்சனை வரும், அதெல்லாம் கடந்தா வந்தாகணும். அண்ட் இந்த விஷயத்துல எங்களுக்கு சப்போர்ட் பண்ணா நம்ம ட்விட்டர் பேஜ் இருக்கு, அதை முடிஞ்சா ரீட்வீட் பண்ணுங்க, ட்விட்டரை ஃபாலோ பண்ணி வச்சுங்க. ஏன்னா இது மாதிரி ஏதாவது பிரச்சனை வச்சுன்னா உங்களை அங்கே தான் அப்டேட் பண்ணி சொல்ல முடியும். ஏன்னா அங்கே தான்
யூடியூப்ல இருப்பாங்க. ஸோ ஏதாவது விஷயம்னா நீங்கள் ஹெல்ப் பண்ணணும்னா அங்கே தான் உங்களால் ஹெல்ப் பண்ண முடியும். சும்மா ட்விட்டர் பேஜ் மட்டும் இல்லாமல் அதில் குளோபலாக நடக்கிற டெக் ஈவெண்ட்ஸ் நம்ம வந்து கவர் பண்ணிட்டு இருக்கோம். அதை பார்த்தீங்கன்னா ஏதாவது திடீர்னு ஏதாவது கிராஃபிக்ஸ் கார்டு ப்ரைஸ் கம்மியாச்சுன்னா இல்லை வந்து ஏதாவது புதுசாக வந்து டெக்னாலஜி இருக்கும் லைக் Gen 5 SSDs இந்த மாதிரி புது விஷயங்கள் வந்து அதில் கவர் பண்ணிட்டு தான் இருக்கும். அப்போ போஸ்ட்டாக போட்டு இருக்கும். ஸோ அதையும் ஃபாலோ பண்ணி வச்சுன்னா உங்களுக்கு சின்ன சின்ன டெக் அப்டேட்ஸ் வந்து டக்குனு கிடைக்கும். அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணீங்க A2D ஆர்மி. ஸோ அதை ஃபாலோ பண்ணிட்டாலும் உங்களுக்கு நிறைய அப்டேட்ஸ் கிடைக்கும். ஸோ எப்பயும் சொல்கிறது தான், கீப் சப்போர்ட்டிங். ஆஸ் ஆல்வேஸ், சோல்ஜர்ஸ் அசம்பிள்.